ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த vlog ஒரு அழகான கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ரொட்டீன் வேலைகள்லாம் இருக்குது. இந்த வாரத்துக்கான காய்கறி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் இன்றைக்கி மார்னிங் ஏர்லியராகவே கொண்டு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி 2 டேஸ்க்கு அப்புறமா தான் டெலிவர் பண்ணுற மாதிரி, பட் கொஞ்சம் ஏர்லியராகவே கொண்டு வந்துட்டாங்க. மார்னிங் கொண்டு வந்த டைமுமே ஏர்லியராக தான் கொண்டு வந்தாங்க. 6:45க்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் ஃப்ரிட்ஜில். இன்னும் ஒரு சில ரொட்டீன் வேலைகள்லாம் இருக்குது. ஆஃப்டர்நூனுக்கு மேலே வெளியில் கிளம்புறோம் அப்படின்றதுனால இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன் கிடையாது. ஸோ கிச்சனுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே லீவ் விட்டாச்சு. எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்குமான vlog ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் நீங்கள் 2025ல் எந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுடணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரி நல்ல ஹேபிட்ஸை ஆட் பண்ணிக்க போகிறீங்கன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கங்கன்னு கேட்டிருந்தேன். நான் கேட்டதுக்காகவே நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரியே நல்ல பழக்கத்தெல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்க அந்த பிடிக்காத பழக்கம், கெட்ட பழக்கங்கள் நீங்கள் நினைப்பீங்கள்ல, அந்த பழக்கத்தை விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக நம்ம எஃபர்ட் போட்டோன்னா நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ உங்ககிட்ட இருக்க அந்த கெட்ட பழக்கங்களை விட்டுட்டு நல்ல பழக்கங்கள் நிறைய 2025ல் எல்லாருமே சூப்பராக உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆல் த பெஸ்ட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய ஒரு கமெண்ட், நீங்கள் vlogல போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த கமெண்ட்டுக்கு நான் நிறைய ரிப்ளையும் கொடுத்துருக்கேன். பட் அதுவே ரிப்பீட்டடாக வர்றதுனால நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே ஆன்லைனில் வாங்க மாட்டேன். அது நான் வீடியோவில் போடக்கூடிய அந்த ஸ்கர்ட் டாப்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஷர்ட் பலாசோ பேண்ட்டாக இருக்கட்டும், நார்மல் வியர் குர்த்திஸ் இருக்கும்ல அதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் வெளியில் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆன்லைனில் 99.9% பர்ச்சேஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு ஷாப்பிங்னு ஏதோ ஒரு கடைக்கு ஒரு சின்ன ட்ரெஸ் எடுக்க போனேன்னாலும் ரொம்ப நேரம் ஆக்குவேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகள் போய் பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணுன்றதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அதில். அதனால ஆன்லைனில் வாங்குறதெல்லாம் எனக்கு மேக்ஸிமம் செட் ஆகாது. ரொம்ப ரேராக தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். எப்போவாவது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை வாங்கியே ஆகணும்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் வாங்குவேன். அதுவும் ஒரு தடவையோ 2 தடவையோ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி நான் வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் மதுரையில் வெஸ்ட் சைடில் ட்ரெண்ட்ஸில் அன்லிமிட்டட், சென்னை சில்க்ஸ் போகும்போது, அப்புறம் ஒரு சில குட்டி குட்டி ஷாப்பில் எல்லாம் கூட நாங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும்போது க்ராஸ் பண்ணுறப்ப பார்த்தா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வாங்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வாங்குகிறேன். இதை அடிக்கடி நம்மளோட சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால இந்த vlogல ஷேர் பண்ணிடுறேன். அப்படியே என்னோட இந்த டெய்லி ரொட்டீன் வேலைகளை பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேருக்கு டெய்லி லைஃப்பில் நல்ல சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் பண்ணணும்னு ஆசையெல்லாம் இருக்கும். ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் செஞ்சுருவாங்க. பட் ஏனோ கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி சோர்வடைஞ்சிடுற மாதிரி, ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு எந்த வேலையுமே செய்யலைன்னா கூட எப்போவுமே உடம்பு டயர்டாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு சில காரணங்கள் என்ன அப்படின்றத நான் உங்களோட இப்போது 1 by 1 ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் உங்களோட டெய்லி லைஃப்பில் எந்த மாதிரியான ரீசன்னால் நீங்கள் ரொம்ப சோர்வடைஞ்சிடுறீங்க அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள், ஒரு சூப்பரான பிரிஸ்கான பர்சனாக மாறிடுவீங்க. ஃபர்ஸ்ட் டிப், உங்களோட டெய்லி லைஃப்பில் உங்களோட எனர்ஜியை எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நிறைய பேர் ஒரு சில நெகட்டிவான நியூஸை கன்சியூம் பண்ணுறதுல அவங்களோட எனர்ஜியை நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டிவி நியூஸ் பார்க்கும்போதோ இல்லை சோஷியல் மீடியா பார்க்கும்போதோ ஒரு நெகட்டிவான நியூஸையே நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட அந்த ஹோல் டேயில் நீங்கள் யாரோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க,
அவங்க எந்த மாதிரியான பர்சனாக இருக்காங்க அப்படின்றதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கா, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை பற்றியே நிறைய டிஸ்கஸ் பண்ணுறீங்க, இல்லை அவங்களோட உட்காந்து பேசுகிற விஷயங்கள் வந்து உங்களோட மைண்டுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சோகமான விஷயங்களையோ இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயங்களையோ இல்லை ஒரு மாதிரி நெகட்டிவான பீப்புளோடையோ நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான விஷயங்களை உங்களோட மனசுக்குள்ளே நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மூளை ரொம்ப சோர்வாக ஆரம்பிக்கும், ட்ரைன் அவுட் ஆன மாதிரி ஆகும். மூளை சோர்வடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்பும் சோர்வாயிடும். ஸோ இதை கொஞ்சம் கவனித்து பார்த்து சரி பண்ணிங்கன்னா நம்மளோட எனர்ஜியை தேவையில்லாத விஷயங்கள்ல எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்க முடியும். அப்படி எனர்ஜி சேவ் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு பிரிஸ்கான பர்சனாக மாறலாம். செகண்ட் டிப், உங்களோட டெய்லி வேலைகள், அதாவது வீட்டில் செய்கிற வேலைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அந்த வேலைகள்லாம் மனசுலேருந்து ஆத்மார்த்தமாக மைண்ட்ஃபுல்லாக தான் பண்ணுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஏன்னா நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை டெய்லி பேசிஸில் பண்ணும்பொழுதோ இல்லை ஏதோ அந்த வேலையை பண்ணணும், வேறு வழி இல்லாமல் இந்த வேலையெல்லாம் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு மனசு வந்து பிடிக்காமல் ஒரு வேலைகளை, அதில் வந்து ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு வேலைகளை பண்ணும்பொழுது நம்ம மனசு வந்து சோர்வாகும். மனசு சோர்வாகும் பொழுது நம்மளோட உடம்புமே சீக்கிரமாக சோர்வான மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனாலேயே நம்ம நிறைய நேரங்களில் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுக்கு காரணம் நம்ம உடம்பு வந்து டயர்டாக இருக்காது, நம்ம மனசோ நம்மளோட மூளையோ வந்து டயர்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எனக்கு எப்போவுமே சோர்வாக இருக்குது, எனக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்கல அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டெய்லி வேலைகள் பண்ணும்பொழுது ஒவ்வொரு வேலையையும் எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், இந்த வேலையை எப்படி நம்ம கரெக்டாக பண்ணலாம், இந்த வேலை பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைகளை ஆத்மார்த்தமாக பண்ணுங்கள். அப்படி பண்ணும்பொழுது சீக்கிரமே உங்கள் மனசோ மூளையோ டயர்டாகாது, அதனால உங்கள் உடம்பும் டயர்டாகாது. தேர்ட் டிப், நீங்கள் ஒரு 30+ மேலே ஆகிட்டீங்க, 30 வயசுக்கு மேலே ஆகுது, இல்லை 30 வயசை நெருங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்தில் நிறைய கவனம் கொடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம உடம்புல ஒரு சில விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால கூட நம்ம எப்போவுமே சோர்வாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இயர்லி ஒன்ஸோ இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுதோ எவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சரி பண்ணிக்க முடியுமோ அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கவனம் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி நிறைய பேர்த்துக்கு வருது. அதனாலேயே நிறைய பேர் உடம்புல வந்து பெயினாக இருக்குது, இல்லை ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் உடம்புல எந்த மாதிரியான விட்டமின் டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை ஆரம்பத்திலே வந்து சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடம்பு வந்து கொஞ்சம் பிரிஸ்காவும் உங்களோட வேலைகளை ஆக்டிவாக பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் டிப், டெய்லி லைஃப்பில் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டுமே வாழாமல் உங்களுக்காகவும் கொஞ்சம் நேரம் வாழ பழகிக்கோங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லையும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மனசு ஒரு மாதிரி புத்துணர்ச்சியோடு இருக்கும். மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் புத்துணர்வோடையும் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரொம்ப உடம்பளவுலையும் ஒரு பிரிஸ்கான பர்சனாக இருக்க முடியும். ஸோ இந்த ஒரு டிப்ஸையும் உங்களோட டெய்லி லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.